அவன் சாப்பாடு நல்லா இல்லைன்னு உண்மையை சொன்னேன். அதுக்கும் கத்துறா. உன் உறவே வேண்டாம், பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டா. ஐயோ, எப்பவும் அப்படிதான் சொல்லிட்டு போவா. ஆனா திரும்பவும் வந்துருவா. இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குங்க. நீங்க வானத்துக்கிட்ட பேச ட்ரை பண்ணீங்களா? எல்லாத்துலயும் பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. ஏண்டா அந்த காசு அனுப்புற ஆப்ல கூட மெசேஜ் பண்ணிருப்ப போலயே. அதெல்லாம் ட்ரை பண்றேன்டா, பதிலே இல்ல. எல்லாத்துலயும் பிளாக் பண்ணிருக்கா. சாப்பாடு நல்லா இல்லைன்னு நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா இவ்ளோ தூரம் உங்களுக்காக வந்து எல்லாம் பண்ணிருக்காங்கல்ல. அந்த எஃபோர்ட்காச்சும் நீங்க பாராட்டி இருக்க வேணாமா? அப்படி இல்லைங்க, கிட்டத்தட்ட 3 நாள் படுத்து எடுத்துட்டா. மனுஷனுக்கு சோறு எவ்வளவு முக்கியம், அதுலயே கை வச்சா என்னங்க பண்றது? இதுல சமைச்சிட்டு கிச்சனை அப்படியே போட்டுட்டு போய் படுத்துட்டா. நான் தான் உட்காந்து கிச்சனை கிளீன் பண்ணி பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு இருந்தேன். அதெல்லாம் கூட எனக்கு ஓகே தாங்க. ஆனா அவ பண்ண வேலைக்கு அவளை பாராட்டணும்னு எதிர்பார்த்தா எப்படிங்க? பொய் சொல்லி அவளை சந்தோஷப்படுத்தலாம்னு கூட ட்ரை பண்ணேன். ஆனா அவளுக்கு அது பத்த மாட்டேங்குதுங்க. அதுக்கு உண்மையை சொல்றதே மேல்னு சொல்லிட்டேன். அதுக்குதான் கடுப்பாயிட்டா. விடுங்கங்க, அவ எங்க போயிட போறா? நாளைக்கு கடைக்கு வந்து நிப்பா. வானத்திக்கு கோவத்தை ஹேண்டில் பண்ண தெரியல பாண்டி. அதனால படபடன்னு ஏதாச்சும் பேசியிருப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி நாளைக்கு அவங்க வந்து பேசுவாங்க. அப்ப நீங்க பக்குவமா பேசுங்க. சரிங்க. காவியத்தாயின் இளைய மகன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் நான் நான் அப்படிதான் பாடுவேன். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, எனக்கு வீட்டுக்குள்ள சத்தம் கேட்க கூடாது. அவ்வளவுதானே? ஓகே, நோ ஷவுட்டிங். இல்ல அந்த மனுஷன் என்னதான் கத்தினாலும் உன் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கறாரு பாரு. வீட்டு ஆட்களை உன் கைக்குள்ளேயே வச்சிருக்க. இப்படி இருக்கும் போதே இவ்ளோ போய் சொல்லிட்டு சுத்துறீங்க. கராரா இல்லைன்னா அவ்வளவுதான். ஐயோ நல்லா புறம். சும்மா பொய் சொன்ன. நீ தானே சொன்ன நான் நிறைய பொய் சொல்றேன்னு. அந்த லிஸ்ட்ல இதையும் ஆட் பண்ணிக்கோ. ஏய், வேணாம், வேணாம், வேணாம். இதுக்கு மேல நான் என்ன செஞ்சா நீ என்ன பாராட்டுவேன்னு எனக்கு தெரியல. என்னால சத்தியமா முடியல பாண்டி. இந்த லவ் எனக்கு பிடிக்கவே இல்ல. வானதி வரல? கூப்பிட்டா வந்தாதானயா? வானதி மதிக்கிறாளான்னு பாத்தியாயா? மா, அவ வந்தா வர, வராட்டி போறா. எனக்கு சோத்த போடுமா. வானதி வாமா. கூப்பிட்டியா நைனா? ஏண்டி நான் ஒருத்தி இவ்வளவு நேரம் காட்டு கத்து கத்தின்னு இருக்கேன், காதுல விழுவல உனக்கு? உன் நைனா ஒரே முறை கூட்டான்னு வந்து நிக்கிற. நீ கூப்பிட்டியா? கேட்டியாயா? கூப்பிட்டியான்னு கேக்குறா. அப்படியே மெய் மறந்து திரியிறது. சரி விடுறி, வா வந்து குந்து. உன்னை சாப்பிடுதான் கூப்பிட்டோம். உட்கார். ஏய் பொறுமையா தின்றி, விக்கிக்கு செத்துற போற. என்னாடி உன் மூஞ்சே சரியில்லை? அப்பெல்லாம் இல்லையே. உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே. நான் அவங்க கூட சண்டையா? ஏன் பாண்டி வீட்டுல ஆள் இல்ல? நான் தான் அவங்க எல்லாரையும் பாத்துக்கணும்னு காலையிலே ராத்திரியும் முறவாசல் போய் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்த. அதுல ஏதாவது பிரச்சனையா? இல்ல வெளியூர் போனவங்க திரும்பி வந்ததும் கண்டுக்காம உன்னை கழட்டி விட்டானா? அந்த கான்ல தான் இருக்கியா? எனக்கு தெரியும்டி, நீ தினம் தினம் ராத்திரி பகல்னு இப்படி போகும்போது இந்த மாதிரி வந்து உட்கார்வன்னு நான் நினைச்சேன். மா, அந்த கதையெல்லாம் விடுமா. நான் முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் முடிவு? எனக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைங்க. கண்ணாலம் பண்ணி வைக்கணுமா? ஏண்டி அந்த பாண்டி பையன் தான் இப்போதைக்கு கண்ணாலம் பண்ண முடியாது. அவன் ஒன்னனுக்கு கண்ணாலம் பண்ணாதான் உன்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னானே. அப்புறம் எப்படி உனக்கு கண்ணாலம் பண்றது? எனக்கு பாண்டி வேண்டாம். வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. என்னாடி சொல்ற? ஆமாமா, எனக்கு பாண்டி வேணாம். வேற நல்ல பையனா பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. இது என்னடி புது கதையா இருக்கு? ராத்திரி வரைக்கும் நீ போனாதான் அவன் மூச்சே விடுவான்னு ஓடின்னு கிடந்த.
இப்ப என்னத்துக்கு பாண்டிய வேணான்னு சொல்ற? ஏய், யாருக்காக இப்படி நடிச்சுன்னு இருக்கிற? மா, நடிக்கலாம் இல்ல, நிஜமாவே எனக்கு பாண்டி வேண்டாம். இவ ஒரு பைத்தியமா? ராத்திரி தூங்கி ஏஞ்சான்னு வையே, மறுபடியும் பாண்டி பாண்டின்னு ஆரம்பிச்சிருவா. இவ்வளவு நம்பாதமா நீ. ஏமா நீ மையால் மாதிரி தான் சொல்றியா? யோ, இவ ஏதோ டிராமா போடுறாயா? இத போய் நம்பின்னு இருக்க? நான் நடிக்கல, டிராமா போடல. நிஜமாவே எனக்கு பாண்டி வேணாம். அவன் ரொம்ப ஓவரா பண்றான். அவனை எனக்கு பிடிக்கல. நீங்களாம் சொன்னதுதான் கரெக்ட். அத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேனா. அதனாலதான் நான் வேற பையனை பாருங்கன்னு சொல்றேன். ஏண்டி மையாலுமா சொல்ற? மா, சத்தியமாமா. அவனை கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நாசமா போனதுக்கு அப்புறம் தான் நீ பண்ண தப்ப உணர்வன் நான் நினைச்சேன். பரவாயில்ல, முன்னாடியே தெரிஞ்சுட்ட. உன்னை கேட்டாங்களா? நீ வாய் மூடு. சிப்ப. நைனா, எனக்கு பாண்டி வேணாம் நைனா. நீங்க 2 பேரும் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோன்னு எனக்கு தெரியாது. உடனே எனக்கு வேற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. பாண்டிக்கும் உனக்கு என்ன பிரச்சனை? முதல்ல அதை சொல்லு. அவன் பின்னாடி நான் எவ்வளவு சுத்துறாலும் அவன் என்ன மதிக்கவே மாட்டேங்கிறான். இனிமே நான் அவன் பின்னாடி சுத்துறதா இல்ல. எனக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைங்க. ஏடி, உடனே கண்ணாலன்னா எப்படி? உனக்கு 21 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ள எப்படி கண்ணாலம் பண்ண முடியும்? மா, 6 மாசத்துக்கு முன்னாடி இவனோட ஃப்ரெண்ட் என்ன கல்யாணம் பண்ணி வைக்க கோயில் கூட்டிட்டு போனீங்கல்ல? அப்ப எனக்கு என்ன வயசு? 28 வயசா இருந்துச்சு. அப்பவும் இதே 21 வயசு தானே. இன்னும் சொல்ல போனா அப்ப எனக்கு 21 வயசு முடியல. இப்ப எனக்கு 21 வயசு முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? ஒருவேளை பாண்டி என்ன பொண்ணு பாத்துட்டு போனா கூட உடனே தானே எனக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருப்பீங்க. இப்ப மட்டும் என்ன? மா, நீ மையாலுமா தான் சொல்றியா இல்ல பாண்டி மேல உள்ள கோவத்துல சொல்றியா? நைனா, நான் நல்லா யோசிச்சுதான் அந்த முடிவு எடுத்திருக்கேன். என்னால இதுக்கு மேலாம் முடியாது நைனா. பாண்டிக்கும் எனக்கும் செட்டே ஆகாது. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு வேற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. அவன் ரொம்ப அழகா இருக்கணும்ல அவசியம் இல்ல. ஓகேவா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கடனை உடனே வாங்கி ஒரு மெடிக்கல் ஷாப் திறந்துட்டா போதும். நாங்க அப்படியே ஹாப்பியா வாழ்ந்துருவோம். கல்யாணம் மட்டும் பண்ணி வைங்க, அது எனக்கு போதும். வைத்தியம் புடிச்சிட்டு. நாயா இவ இப்படி பேசின்னு போறா? ம்ஹும். மா, அங்க என்ன நடந்திருக்கும் நான் சொல்றேன். 2 பேருக்கும் சண்டை வந்திருக்கும். அவன் மேலேயே தப்பு இருந்தாலும் இவ தான் போய் போய் நின்றுப்பா. அதனால அவன் இவள அவமான பத்தி அமைச்சிருப்பான். அதுல சொர்ணம் வந்துதான் இப்படி எல்லாம் பேசினுக்கிறா. பேசாம இதே சாக்கா வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? டேய், நீ வேறடா இவ்வளவு நம்பி இறங்க சொல்றியா? பொழுது விடிஞ்சா அவன் மேல உள்ள கோவம் போய் அப்படியே மாத்தி பேசுவா. நீயே சொன்னியாடா? ஆமாப்பா, இப்ப என்ன பண்றது? இவ்வளவு